திரு கேசிபி, எப்படி பார்க்குறீங்க திரு ஓபிஎஸ்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை? மூன்று பேருடைய பார்வையில் இதை பார்க்கலாம். ஒன்று ஓபிஎஸ், ரெண்டாவது இபிஎஸ், மூன்றாவது திரு ஸ்டாலின். எம்கேஎஸ் இதுக்கு காரணமானது இல்லை, ஒரு ரிதம்ல உங்களுக்காக சொன்ன வேற ஒன்றும் இல்லை. எம்கேஎஸ் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டப்பாவாகவே இருக்கலாம், ஆனால் அவர் எட்டப்பாவாக முயற்சி செய்கிறார். அது தவறு. 2017 திரு ஓபிஎஸ் அவர்கள் தனித்து ஒரு கட்சி ஆரம்பித்து நின்றால் கூட வென்று விடுவார் என்கிற அளவுக்கு மக்கள் செல்வாக்கு, அதிமுக தொண்டர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றிருந்தார். ஆனால் அதை அவர் படிப்படியாக என்னுடைய நீக்கத்தில் துவங்கி பாஜகவிடத்தில் தேவைக்கு அதிகமாக அடிபணிந்து இபிஎஸ்ஐ வீழ்த்தி தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை பிடிக்க வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் மட்டுமே தன்னுடைய அரசியலை நகர்த்தினார். அதன் மூலமாக அவர் அந்த ஒற்றை தலைமை என்று வருகிற பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பிறகும் கூட ஒதுங்கி இருந்திருந்தாலே இன்றைக்கு தேர்தல் காலகட்டங்களில் அவரை தேடி கட்சி சென்றிருக்கும். நீங்க கலைஞர் காலத்துல இல்ல, அவரு கட்சிக்குள்ள வருவதற்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வருகிறேன்னு பலமுறை சொல்லி காத்திருந்து, அல்லது நீங்களே சொன்ன மாதிரி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை அவர் எடுத்து பாஜகவும் அவரை சந்திக்கல, பிரதமர் சந்திப்புக்கு வாய்ப்பு இல்லை. கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பொழுது நாவலர் அந்த அமைச்சரவையில் நான் இணைய மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி நின்றார். ஓகே, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் சென்றார் நாவலர். ஓகே, மிகப்பெரிய மக்கள் ஆதரவு, தொண்டர்கள் ஆதரவு அவருக்கு இருந்தது. அதை பார்த்து அன்றைக்கு கலைஞர் அவர்கள் இல்ல, நாவலரை நாம் எப்படியாவது அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்சியில் 2ஆம் இடத்துக்கு அவரை உருவாக்கினார். அதுபோல இவர் அமைதியாக அந்த ஒற்றை தலைமை வரைக்கும் கூட நம்ம பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம், அதுக்கு இவர் போட்டி போட்டது வரை. அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக பாஜக மூலமாக அவர்களது அழுத்தத்தின் மூலமாக இங்க அதிமுகவில் தலைமையை பிடிக்க வேண்டும். அவர் விருப்பமா பாஜக அழுத்தமா? யாரா வேணாலும் இருக்கட்டுமே, நிச்சயமா ரெண்டுல ஒண்ணுதான் இருக்க முடியும். ஒரு சாதாரண நகர செயலாளர் பன்னீர்செல்வத்தை 3 முறை எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்துல 3 முறை முதலமைச்சராக, அண்ணாவுக்கு கூட அந்த புகழ் கிடைக்கல, அப்படி ஒரு உயர்த்தி பார்த்தது. அடுத்து இன்றைக்கு அவருடைய வயது 78. சரி, அப்ப இல்ல எனக்கு ஒரு 50 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 20-25 வயதுக்கு நான் அரசியல் செய்யணும் என்கிற கட்டாயமும் அவருக்கு இல்ல. அவர் ஓய்வெடுத்து கொண்டால் கூட அவருக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அப்ப முதல்ல இல்ல சார், நீங்க எந்த ஒரு தனி மனிதரும், நான் இப்ப அவருடைய அரசியல் கணக்குகள் சரியா தப்பாங்கிறத விவாதிக்க நீங்க இருக்கீங்க. அவர் தரப்புல இருந்து என் கேள்வி என்னன்னா, நீங்க வயதை ஒரு காரணமா காமிறீங்க, 72 வயது, ஏன் அவர் ஓய்வு எடுத்திருக்க கூடாதா அப்படின்னா அந்த கேள்வி செங்கோட்டையனுக்கு கூட பொருந்தும். அவர் இந்த நேரத்தில் அங்க போகணுமான்னு அதை கூட கடந்து எங்க அது வருதுன்னு பாருங்களேன். இப்ப அவர் நினைக்கிறார், நாம எல்லா இடத்துக்கும் போய் நிக்கிறோம், நாம நிபந்தனை இல்லாமல் வர தயாராக இருக்கிறோம், நாம ஆதரிச்சோம், எல்லாரும் நம்மளை நிராகரிக்கிறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல மீண்டும் இல்லை, அப்ப நான் அதுக்கு வேற ஒன்றை காமிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எந்த ஒரு தனிநபருக்கும் வரும் தானே. அப்ப ஓய்வு எடுக்கிறது தான் சரியா? அதிகமாக நான் அவரோடு நெருங்கி பழகியவன் என்பதால சொல்றேன். அவரிடத்துல ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு. வெளி தோற்றத்திற்கு எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை என்று சொன்னாலும் கூட எனக்கு தெரியும், அவர் ஈவன் இன்றைக்கு கூட அவர் பாஜகவுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து என்னை அதிமுக கட்சியில் சேர்த்து குறைந்தபட்சம் ஒரு அவைத்தலைவர், அதிகபட்சம் பழைய அந்த இரட்டை தலைமை சின்னத்துக்கு கையெழுத்து. அவர் எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லி ஓராண்டாச்சு சார். பத்திரிகையில சொல்லக்கூடியது எல்லாம் அரசியல்வாதி வேண்டான்னா வேணும்னு அர்த்தம். நான் சொல்ல முடியாதனாலதான் நீங்க சொல்றீங்களான்னு பார்க்கலான்னு. அரசியல்வாதி ஒரு விஷயத்தை இல்லைன்னா இருக்குதுன்னு அர்த்தம், வேண்டான்னா அது வேணும்னு அர்த்தம். அவர் வெளிப்படையாக அவர் அதை சொன்னாலும் கூட உள்ளூர நடந்த அந்த பேரங்கள், அதாவது அவருக்கு ஆரம்பத்துல சேர்த்துக்கலான்னு கூட ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் என்னன்னா, நான் அடுத்து இப்ப இபிஎஸ் தரப்புக்கு வர்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் என்னன்னா,
அவர் ஜீரோல இருந்து ஓபிஎஸ் 2017 உச்சத்தில் இருக்கிற பொழுது அவர் ஒன்றுமே இல்லை என்பதிலிருந்து ஏதோ முதலமைச்சராக விழுந்தார், எழுந்தார், அமர்ந்தார் என்கிற நிலையிலிருந்து படிப்படியாக தன்னை ஸ்திரப்படுத்திக் கொண்டார். சரி, அது அவருடைய சாமர்த்தியம் மட்டும் அல்ல. ஓபிஎஸ் தவறவிட்ட இடங்களை எல்லாம், அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நன்றாக அவர் பயன்படுத்தி கொண்டார். சரி, அவரும் என்ன நினைக்கிறாரு, ஆட்சி அப்புறம் கட்சி நம்ம கையில இருக்கணும். இல்லை சார், அதான் ஆல்ரெடி வந்துருச்சு, கட்சி வந்துருச்சு. அது இன்னும் நாளை பின்னால ஓபிஎஸ்ஐ வைத்து பாஜக இவருக்கு செக் வச்சிடக்கூடாது. போஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல இப்ப பாஜக ஒரு அழுத்தம் என்ன இருக்குது, கூட்டணி ஆட்சின்னு. சரி, ஒருவேளை ஓபிஎஸ் உள்ள வந்துடுறாரு, இவரை வைத்து பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி. எனக்கு ஒண்ணு புரியல சார், அது அப்படி ஒரு கணக்கு பாஜகவுக்கு இருக்குன்னா அதுக்கு ஓபிஎஸ் ஒருத்தர் தான் இருக்காரா? நீங்களே சொல்றீங்க அரசியல்வாதிகள் உள்ளொன்று புறமொன்று பேசுவாங்க, இல்ல பேசுறது ஒண்ணு. அப்ப கட்சிக்குள்ள வேற யார் வேணாலும் இருக்கலாமே, தொடர்புல இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் வேணாலும் இருக்கலாமே. ஒரு செங்கோட்டையினை பயன்படுத்தி பார்த்து அவரை பலிகடாக்கிட்டாங்க. அதுபோல அவர்கள் யாரை வேணாலும் உருவாக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் என்பவருக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அம்மாவால் பாராட்டப்பட்டவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், இரட்டை தலைமையில சம அந்தஸ்தில் இருந்தவர் என்பது. அப்ப அவருக்கு ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும் என்பது இரண்டாவது, கட்சி தன் கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும் என்பது முதன்மையான. அதெல்லாம் சரிதான், அது கட்சி கைக்குள்ள வர்ற வரைக்கும். கட்சி கைக்குள்ள வந்துச்சு, கட்சிக்கு பொதுச்செயலாளர் அவர் தான், ரெட்டல சிம்பல் அவர் தான். பிறகு இப்ப இலக்கு ஆட்சியை பிடிக்கிறது தானே, அல்லது எம்கேஎஸ் அவர்களை வீழ்த்துறது கேஸ் இருக்குல்ல. நாளைக்கு பாஜக தன்னுடைய ஆதரவு, அதாவது கடைக்கன் பார்வையை சற்றே ஓபிஎஸ் பக்கம் திருப்புனா ஒரு ரிவ்யூ பெட்டிஷன்ல இந்த நீதிமன்ற உத்தரவுகள் அப்படியே மாறிடும், உல்டாவா மாறிடும். அந்த சூட்சமும் அவர் அறிந்து வைத்திருப்பார். அதனால அந்த வழக்குகள் ஒரு காரணம். ஏன்னா ஓபிஎஸ்க்கு சொல்லப்பட்ட நிபந்தனை. இதை தாண்டி இது 2 பேருக்குமான சிக்கலை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், இப்பவும் தொடருதுங்கிறது தான் இன்னைக்கு அவர் சொல்றாரு. அப்படின்னு பார்த்தா இதுல பெனிஃபிட் ஆகிறது அப்படின்னா பர்செப்ஷன் பெனிஃபிட். குறைஞ்சபட்சம் சட்டமன்றத்தில் எனக்கு தெரிந்து திமுகவுடைய முதலமைச்சரை பாராட்டிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், வாழ்த்திய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்குதான்னு தெரியல. அது ஒரு திமுகவுக்கு பெரிய மாரல் பூஸ்ட் ஆயிடல. சட்டமன்றத்துக்குள்ள வெளியில ஆட்சி தொடரும்னு நீங்க சொன்ன 3 முனை முதலமைச்சர் சொல்றாரு. இதை விட நான் இன்னும் அதிகமா கூட நான் சொல்றேன், ஓபிஎஸும் ஐயப்பனும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள். அதனால அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அதிமுக கருத்துக்களாக, அவர்கள் தெரிவித்த பாராட்டுக்கள் அதிமுக பாராட்டுகளாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள நான் ஒரு தெளிவுபடுத்திக்கிறதா சார், நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் பக்கத்துல எல்லாம் இருக்காங்க, தெளிவுபடுத்தி கேட்கிறேன். இப்ப ஐயப்பன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றது அப்படின்னா சட்டமன்ற உரைகள் அங்க பதிவா இருக்கும், காலகாலத்துக்கு பேசப்படும். அதிமுகவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் சொல்வதை செயலில் செய்கிறார். எப்படி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் என்ன முன்னெடுக்கிறாரு, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. ஆமா, அது காங்கிரஸையும் சேர்த்து தான் என்டிஏன்னு சொல்றாரு. ஆமா, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. அவரை பொறுத்த வரைக்கும் மென்டலி பேக் ஆஃப் ஹிஸ் மைண்ட், ஈவன் டு ஃபைட் அகைன்ஸ்ட் காங்கிரஸ் இஃப் நீட் அரைசஸ். அப்ப அவர் கட்டமைக்கக்கூடிய தற்போதைய அரசியல் என்பது திராவிடத்தின் ஒட்டுமொத்த தலைவராக, திராவிடத்தின் ஒட்டுமொத்த பாதுகாவலராக, மத்தியில் ஆளுகிற, மத்திய அரசாங்கத்தை ஆளுகிற கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடியவராக. இன்னும் சொல்ல போனா இதே நிலை நீடித்தால், அதாவது அதிமுக தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ள தவறினால், எப்படி 71 கலைஞர் பெற்றாரோ அதுபோல 2031க்கு ஸ்டாலின் பெறுவதை நோக்கி அவர் முயற்சி செய்கிறார். எல்லோரையும் அரவணைத்து செல்வதில் மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கிறார். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சட்டம் ஓபிஎஸோட நகர்வு என்னன்னு பாக்குறீங்க? நீங்க கூடவே இருந்ததுனால கேட்கிறேன். இன்னைக்கு அவருடைய பேச்சு அப்படிங்கிறது வெறும் பிஜேபிக்கான மெசேஜா, இல்ல உண்மையாவே அவர் ஒரு அரசியல் நகர்வை நோக்கி? இன்னும் தேர்தலுக்கான காலம் ரொம்ப குறைவு. அவர் தான் குற்றம் சாட்டப்படக்கூடாது என்பதற்காக ஒரு டிஃபென்சிவா எல்லா பகுதிகளிலும் தனக்கு திமுகவில்
கூட்டணி வைப்பதற்கோ இணைந்து கொள்வதற்கோ உண்டான களத்தை அவர் தயார் செய்கிறார். கூட்டணியை திமுக கூட்டணியை நோக்கி நகர்கிறார் அப்படின்னு அதை பார்க்கணுமா? கூட்டணியோ இல்ல தேவைன்னா திமுகலேயே சேர்ந்து விடுவதற்கு கூட அவர் தயாராக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது வருகிறது இன்னும் பெரிய ஒரு பூஸ்டா இவருக்கு ஆயிடாதா? அப்போ இல்ல அப்போ 3 முறை ஜெயலலிதா அவர்களால முதல்ல இன்னொரு அரசியலையே தேடி போக மாட்டாங்க. ஓகே ரைட். அதாவது மற்ற கருத்து ஒரே பாயிண்ட் தான். அவர் அதை எதுக்கு சொல்றாருன்னா, பின்னால தனக்கு ஒரு பழிச்சொல் வரக்கூடாது வரலாற்றுல அல்லது கட்சிக்காரங்க மத்தியில பொதுமக்கள் மத்தியில வரக்கூடாது. பாஜக விடத்திலும் போயிட்டு வாங்க பன்னீர்செல்வம், நாங்க ஒண்ணும் உங்களை தப்பா நினைச்சுக்கல, இதனால ஈடி வந்துடாது பயப்படாதீங்க என்கிற அளவுக்கான உத்தரவாதங்களை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா மென்டலி அவர் ஆயிட்டார். பேசலாம். முதற்கட்ட கருத்து திரு பாபு முருவேல், இது என்ன இந்த நகர்வு பொது வழியில ஒரு அதிமுகவுடைய முன்னாள் தலைவர் முதலமைச்சர் அவர் திமுக அரசாங்கத்தை பாராட்டுறாரு, தொடரும் அப்படிங்கிறாருன்னா அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு செய்தி தொடர்பாளராக நான் திமுகவுடைய அமைச்சர் ஒரு கருத்து நீ சொல்லியிருக்காரு, அது நான் ஒரு எதிர்கருத்தும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்பாக நேற்று எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தை நடத்துகிறார் என்பது காரணத்துக்காக சட்டமன்றம் தொடங்கியதிலிருந்து முடிகிற வரையில் நான் அங்கிருந்தேன். அப்போது சகோதரர் சிந்தனை செல்வன் பேசுகிற போது அவருடைய பேச்சையும் நான் முழுமையாக கவனித்தேன். மிகவும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நன்றாகவும் இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதை தாண்டி உலக தாய்மொழி தினம் நாளைக்கு இருக்கிறது. உங்களின் அனுமதியோடு என்னுடைய தாய் தமிழ் நாட்டிற்கும் என்னுடைய தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய தாய்மொழி தின வாழ்த்துக்களை நம்ம எல்லாருமே தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. அதை நான் அந்த எதிர்கருத்து என்ன சொல்லணும்னா, வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் எதிர்க்கட்சி தலைவர் தைரியம் இல்லாத காரணத்திற்காக இன்றைக்கு சட்டமன்றத்தை புறக்கணித்திருக்கிறார் என்று ஒரு கருத்தை சொல்றார். நான் என்ன சொல்றேன்னா, நேற்று ஏறத்தாழ 2 மணி நேரம் 55 நிமிடங்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் கடுமையான விவாதத்தை சிங்கம் கர்ஜிப்பதைப் போல எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு கருத்துக்களையும் வைத்தார். பல அமைச்சர்கள் பெருமக்கள் அதற்கான பதிலை சொன்னார்கள். இதை எதிர்கொள்ள முடியாமல் தான் தந்தையாகிய முதலமைச்சரும் மகனாகிய துணை முதலமைச்சரும் நேற்று முழுவதுமாக எதிர்க்கட்சி